எப்படியோ வெற்றிகரமாக கரெக்டாக நம்மளோட விரதத்தை நம்ம முடிச்சாச்சு. இன்றைக்கி வரலட்சுமி விரதம் முடிச்ச வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முன்னாடியே எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கணும். லைட்டாக உடம்பு சரியில்லாத காரணத்தினால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஈவினிங் ஒரு 4 o'clock அப்படிங்கும்போது சமையலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒரு 6:30 அப்படிங்கிறப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்டுமே நான் சமையலை முடிக்கிறதுக்குள்ளே இந்த சாமி படத்தை எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டாரு. காலையில் வச்சுருந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு கதம்ப மாலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி சூப்பராக வச்சுட்டாரு. நான் வந்து விளக்கு மட்டும் வச்சேன். அப்புறம் அவர் தான் இன்றைக்கி தீபாராதனை காட்டினாரு. ஜென்ஸ் காட்டலாமா என்னன்னு தெரியல. நாங்கள் 2 பேரும் சாமி கும்பிட்றோம் அப்படின்னா வழக்கமாக அவர் தான் காட்டுவார். சாமி படமுமே நல்லா நீட்டாக சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. எல்லாமே வச்சு சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. இன்னைக்கு நைவேத்தியமாக சக்கரை பொங்கல், சுண்டல் இது 2மே தான் செஞ்சுருந்தோம். வரலட்சுமி அம்மனோட சாங்ஸ் கொஞ்ச நேரம் ப்ளூடூத்தில் போட்டு பொறுமையாக உட்காந்து சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் சாமிக்கு வச்ச பிரசாதத்தையே ஹஸ்பண்ட் எடுத்து விரதம் விட்டுருமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவுமே எடுத்து விரதம் விட்டாச்சு. இன்னைக்கு நமக்கு நைட் டின்னர் வாழை இலையில தான். அவரே தான் பரிமாறினார். 2 பேருக்கும் இலை போட்டு நீ உட்காரு நான் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் டைம் இருக்கும். ஒரு ரீல் ஒன்று வந்துச்சு. ஒரு கொரில்லா ஒன்று அவங்களோட ஒய்ஃபுக்கு வரலட்சுமி விரதத்துக்கு பச்சை வளையல் வாங்கி தர மாதிரி அதை காட்டி கேட்டிருந்தேன். எனக்கு இது வரைக்கும் இப்படியெல்லாம் இருக்குன்னே தெரியாதுமா, நீ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும்னு சொல்லியிருந்தாரு. சரி நெக்ஸ்ட் இயர் வாங்கி கொடுங்கன்னு சொல்லியாச்சு. இன்னைக்கான ஸ்பெஷல் என்னன்னு பார்த்துருவோமா? சக்கரை பொங்கல், சுண்டல், அப்புறம் வடை, பருப்பு, உப்பு பருப்பு குழம்பு, நெய்யோட பருப்பு வேக வச்ச தண்ணி எடுத்து அப்படியே பருப்பு ரசமாக வச்சாச்சு. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்னைக்கு எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தேன். ஏன்னா டேஸ்ட் பண்ணாமல் செய்கிறோம், உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே தான் போட்டிருந்தேன். உப்பு மட்டும் ஆட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அம்மா அவங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொண்டு போய் ஷேர் பண்ணிவிட்டு பக்கத்தில் மெடிக்கல் போயிட்டு சில்லறை வாங்கும்போது ஒரு நோட்டு கிழிஞ்சிருக்கும் போல் பார்க்காம நான் அங்கே கொண்டு போய் கடையில் கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் என்னை உட்கார வச்சுட்டு போய் மாற்றிட்டு வந்தாங்க. இப்படி தான் எங்களோட வரலட்சுமி விரதம் சூப்பராக முடிஞ்சுது.